ஆகா கல்யாணம் சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ப்ரொமோ வெளியாகிருக்கு. இந்த ப்ரொமோவை பார்க்கும்பொழுது மீண்டும் கௌதமும் சித்ரா தேவியும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. ஸோ ஒரு கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. அந்த கோயிலில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறது சீரியலை பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவோட வயிற்றில் வளர்கிற கருவை கலைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பிளான் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கௌதம்லாம் சில வேலைகள்லாம் பண்ணுறாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கோயில்ல நடந்து போற வழியில வேணும்னே கௌதம் எண்ணெய ஊத்தி வைக்கிறாப்ல. ஐஸ்வர்யா அதில வழுக்கி விழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஐஸ்வர்யாவும் அதில கால வச்சு வழுக்கி நேரா போயிட்டு சூளத்திலேயே விழுவ போறாங்க. விழுந்திருந்தாங்க அப்படின்னா ஐஸ்வர்யாவே காலி. ஆனா டக்குன்னு யாரோ ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவ புடிச்சர்றாங்க. புடிச்சது மட்டும் இல்லாம, இந்த இதுக்காக ஒரு பரிகாரம் சொல்றாங்க. அந்த பரிகாரம் தாங்க சித்ரா தேவிக்கும், கௌதமுக்கும் ரிவிட் அடிக்கிறதா இருக்கு. ஸோ என்ன ஏதுன்னே சொல்லாம மாமியார கொண்டு வந்து உட்கார வச்சு, தலையில அவங்க பாட்டுக்கு 50 தேங்காய் உடைக்க ஆரம்பிச்சர்றாங்க. அதே மாதிரி கௌதமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாக்குல அலகு குத்தி பிச்சை எடுக்க வச்சர்றாங்க. ஸோ இத தான் ப்ரொமோல காமிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில சும்மா வச்சு செய்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். எபிசோடு எப்படி போக போகுதுன்னு.